நான் வச்சு படிக்கலாமா? ஸோ இப்போ என் கையில ஒரு ஐஸ் கியூப் இருக்கு. அண்ட் கொஞ்சம் ஒரு டம்ளர் ஃபுல்லா தண்ணி இருக்கு. ஸோ இந்த ஐஸ் கியூபை இப்போ நான் இந்த தண்ணியில போட போறேன். ஸோ போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஐஸ் கியூப் வந்து தண்ணிக்கு மேலேயே ஃப்ளோட் ஆகுது. ஸோ ஐஸ் கியூப்ன்றது வந்து ஒரு சாலிடான விஷயம். அண்ட் தண்ணி வந்து ஒரு லிக்விட். இந்த சாலிட் எப்படி தண்ணி மேல ஃப்ளோட் ஆகுது? இதுதான் இந்த பொசிஷன். ஸோ இதுக்கு காரணம் வந்து டென்சிட்டி தான். ஸோ டென்சிட்டியை ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மெத்தட் சொல்றேன். என்ன அப்படின்னா, கம்மியான ஸ்பேஸ்ல அதிகமான மாஸ் ஆக்கிபை இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஹையர் டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவே அதிகமான ஸ்பேஸ்ல ரொம்ப கம்மியான மாஸ் ஆக்கிபை இருந்துச்சு அப்படின்னா, அதை வந்து லெசர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஐஸ் வந்து பார்க்க பெருசா இருந்தாலுமே வந்து இதுல வந்து கம்மியான மாஸ் தான் வந்து இதுல வந்து ஆக்கிபை ஆகியிருக்கும். ஸோ இதே டம்ளர்ல இந்த தண்ணி வந்து கம்மியான ஸ்பேஸ்ல அதிகமான மாஸை வந்து ஆக்கிபை பண்ணியிருக்கு. ஸோ அதனாலதான் வாட்டர் வந்து ஹையர் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ ஐஸை விட கம்பேர் பண்ண சொல்ல வாட்டர் வந்து ஹையர் டென்ஸா இருக்கு. ஸோ இதனாலதான் ஐஸ் வந்து தண்ணி மேல ஃப்ளோட் ஆகுது.